ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மித்ரனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவோட vlog தான். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நானும் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இனி எனக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ சாருக்கு ஸ்கூல் போக துளி கூட விருப்பமே கிடையாது. நான் எப்படியோ அடமுச்சு போயிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக, நான் ஒரு பக்கம் அழுது போயிட்டு வந்துடுறா எக்ஸாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கி ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன், குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். காலையில் 6 மணிக்கு எழுந்தவன் கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் நான் போக மாட்டேன் எல்லாருமே வந்துடுவாங்க, நான் போக மாட்டேன். இதே தான் அவன் சொல்லிகிட்டே இருந்தான் ரிப்பீட்டாகவே. ஸோ எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவங்க கூட டான்ஸு பரதநாட்டியம்லாம் ஆடி அவனை எப்படியோ ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இருந்தாலுமே அவன் என்ன சமாதானப்படுத்திட்டு இருந்தான். அம்மா நான் போயிட்டு நான் லீவ் போட்டுறேன், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவனுக்கு பதில் பார்த்திங்கன்னா கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. அப்போ தான் அவன் நம்பவே ஆரம்பித்தான். சரி அம்மா மதியானம் கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். 2 சொட்டு கண்ணீர் விட்டோடனே தான் அவன் கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். எப்படியோ அவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி நேற்று நைட் செஞ்சுருந்த பிரியாணி இருந்தது. அதை கொஞ்சம் அவனுக்கு காலையில் ஊட்டி விட்டுட்டு லெமன் ரைஸ் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி அவனுக்கு கட்டி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு கொய்யாக்காய் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா ரோஸ் கலராக இருந்தது. ஸோ அதையும் நல்லா அரிஞ்சு பேக் பண்ணிட்டேன். மித்ரனுக்கு பார்த்திங்கன்னா 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. என்னமோ இப்போ தான் கரெக்டாக அவன் கிறிஸ்மஸ்க்கு அன்றைக்கி தான் நாங்கள் வீட்டுக்கு டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கே வந்திருந்தோம். எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா சுத்தமாக பெயின் எதுவுமே இல்லாத தான் நான் போய் அட்மிஷனே போட்டிருந்தேன். டாக்டரும் சொல்லியிருந்தாங்க நீ பெயின் வந்தோடனே வாமா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பெயின்லாம் வரும்னு பார்த்தேன், சுத்தமாக வரல. என் டேட்டே முடிஞ்சிடுச்சு. சரி மறுநாள் காலையில் போய் அட்மிட் ஆகிட்டேன். டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் பெயின் வரத்துக்கு முன்னாடி வந்துடலாமா அப்படின்ட்டு. பெயின் வர மாதிரி இருந்து வாங்க, ஏன்னா எனக்கு செகண்ட் பேபி, எனக்கு தெரியும் ஸோ எப்படி பெயின்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா பார்த்திங்கன்னா பாப்பா அந்த டைமை வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால நம்மளுக்குள்ளே இருக்கோள்ள ஒரு பயம் அது இருந்துகிட்டே இருந்தது. அன்றைக்கி நைட் வரைக்கும் பார்த்தேன். ஸோ எந்த பெயினுமே வரல அப்படின்றதுனால மறுநாள் காலையிலலாம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி பெயின் வராத நிறைய பேஷண்ட் என் கூட அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்மிஷன் எல்லாமே போட்டுட்டு செக் பண்ணிட்டாங்க கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் ஓப்பன் ஆகலை. இருந்தாலும் அட்மிஷன் மட்டும் போட்டுட்டு என்னை மெத மேலே போயிட்டு ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் டே நான் அட்மிஷன் போட்ட அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு ஒரு பெயின் கூட வரல. அன்றைக்கி நைட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாதிரி எனக்கு சொருவிருந்தாங்க. அப்போவே எனக்கு சுத்தமாக பெயினே வரல. ஸோ மறுநாள் காலையில் ஜெல் வச்சாங்க, அப்போவும் பெயின் வரல. ஒரு டெலிவரி அதாவது டிசம்பர் 20 வரைக்கும் எனக்கு 11 o'clock வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பெயினுமே கிடையாது. ஸோ அதுக்கு மேற்பட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா சார் பிறந்துட்டார். அவர் பிறந்த டைமிங் வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2:45க்கு பார்த்தீங்கன்னா பிறந்தார். 11 o'clock 11:30 கிட்ட தான் எனக்கு பெயின் வரத்துக்கான மருந்து வச்சாங்க. ஸோ அது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நடந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா கர்ப்பப்பாய் வாயில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி உடஞ்சி கீழே உழுத ஆரம்பிச்சது. ஸோ டக்குன்னு போயிட்டு நான் பார்த்திங்கன்னா போயிட்டு எனக்கு என்எஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். படுத்தோடனே தான் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் நல்லா பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேபிக்கு நம்மளுக்கு பெயினே என்னன்னே தெரியாத போய் அட்மிட் ஆகும். செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் பெயின்னு தெரிஞ்சு போய் அட்மிட் ஆகிற கேஸ் நம்மலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே போச்சு. பெயின் இப்படி தான் தெரிஞ்சிருச்சுனால நான் எந்த ஒரு கற்று எதுவுமே கத்தலை. அமைதியாக பார்த்திங்கன்னா வந்துருச்சு, படுத்துட்டேன். எப்போ பிறக்கிறானோ அவனே பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லபடியாக அவன் பிறந்து 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ சீக்கிரம் நாட்கள் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்த்டே ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணவே இல்லை, திடீர்னு பிளான் பண்ணது தான். ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஒர்க் நிறைய இருந்ததுனால பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோட்டோகிராஃப் பண்ணானுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே சொல்லிட்டோம். தம்பி பாதி அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டான். கேட்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு அலைச்சல் இல்லாமல் இருந்தது. ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் லீவ் கிடச்சிது பர்த்டே அன்றைக்கி.
ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து போயிட்டு ட்ரெஸ்ஸே மித்ரனுக்கு வந்து எடுக்கவே போயிருந்தோம். டக்குன்னு எல்லாமே அமைஞ்சதும் எல்லாமே சூப்பராகவே அமைஞ்சிடுச்சு. 6 மணிக்கு தான் வந்து கேக் வெட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்தது லேட்டு, அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு வந்தது லேட்டு. ஸோ நாங்கள் வந்து ரெடி ஆகிறதுக்கு லேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் நான் கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேற்படுத்த எங்களால் முடிஞ்ச டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாமே கூட வந்து அவங்களே பண்ணாங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்னோடய அப்பா அம்மா எல்லாருக்கூடயும் சேர்ந்து நல்லபடியாக என்னோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து திருப்தியாக வந்து முடிஞ்சாச்சு. வந்து எது நடக்குமோ நடந்துருது அப்படின்னு நினச்சது எல்லாமே கடகடன்னு நடந்து முடிஞ்சுதா. இப்போ வரைக்கும் எனக்கு நினைக்க தோணவே இல்லை. நம்ம கூப்பிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் வந்து பரவாயில்ல, நம்ம வந்து யாரையும் மிஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன், எல்லாருமே நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைவாகவே இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொதப்பிடுச்சு. நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து திருப்தியாக போடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இட்லி, சப்பாத்தி, அப்புறம் வடை, ஸ்வீட், அப்புறமா வந்து மஷ்ரூம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மஷ்ரூம் பிரியாணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபுல்லாக சொதப்பிட்டார். வீட்லேயே தான் பண்ணலான்னு பிளான் இருந்தது. ஏன்னா வந்து குழந்தைங்க வச்சுட்டு பண்ண முடியாதுன்றதுனால மஷ்ரூம் பிரியாணி வெளியே சொல்லிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ கேக் வந்து திருப்தியாக வந்து வெட்டி முடிச்சாச்சு. இனியனோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து முடிஞ்சிடுச்சு. மித்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜ்ஜு போடலான்னு ஒரு பிளான். ஏன்னா வந்து இனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் போட்டோம். மித்ரனுக்கும் நான்வெஜ் போடணும் பிளான். பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படின்றதுனால யாரும் அவ்வளவும் வந்து நான்வெஜ் பக்கம் போக மாட்டாங்க. நிறைய பேர் வெஜ் தான் போவாங்க. அது இல்லாத எங்கள் வீட்டை சுற்றி நிறைய வந்து வெஜ்ஜு தான் இருக்காங்க, அதுவும் நான்வெஜ் தான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து விட்டானா நல்லா இருக்காது. பொதுவாக வெஜ்ஜுனா எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு பிளான் பண்ணோம். அதனால தான் மஷ்ரூம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பிட்டார். நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டேன், ஏன்னா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இருக்கிறது இல்லாத காரணம்லாம் சொன்னாரா, எனக்கு கேட்கல. ஆனால் எனக்கு சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்ட் வந்து வச்சுட்டேன். அவர் டக்குன்னு வந்து இல்லைம்மா, நான் வந்து அவன் பேர் சொல்லி ஒரு 10 பார்சல் பண்ணி கொடுக்குறேன், நீ ஒரு 10 பேருக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சரி சொன்னாரா. சரி, அதுக்கு மேற்பட்டு அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண வேணான்னு சொல்லி விட்டாச்சு. மித்ரனுக்கு வாங்கி இந்த கேக் மட்டும் எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் எந்த கடையில் வந்து வாங்கினான்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட நான் கேட்டு கீழே வந்து அட்ரஸோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். கேக் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சித்தப்பா வரவே இல்லை. அப்புறம் நான் கோவப்பட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறமா வந்து பர்த்டே முடிஞ்ச மறுநாளே வந்து எங்கள் குழந்தைய பார்த்துட்டு போனார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்து மனநிறைவான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். ரொம்ப ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டே ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். நிறைய ரெசிபீஸும் வந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய மேரேஜும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொரோனா டைமில் தான் அப்படின்றதுனால வந்து எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. நான் எதிர்பார்த்தது என்னவோ நல்லா வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணோம் தான் பிளானு. பட் கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலே வந்து ஒரு மண்டபம், கோயில் எல்லாமே வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் மண்டபமும் அந்த டைமில் வந்து சுத்தமாக கிடைக்கல. ஏன்னா வந்து கொரோனா டைமில் கல்யாணம் பண்ண செலவு மிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு கேஸில் வந்து என்னையும் சேர்த்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து மேரேஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா. பியூட்டிஷியன் எதுவுமே வந்து கூப்பிடவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க. எனக்கு அது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. நானும் ரொம்ப கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆசையாக, எனக்கு சீக்கிரமாக வந்து நல்லா கிராண்டாக மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்காகவே எங்கள் அம்மாண்ட அடிக்கடி சண்டை போட்டுட்ருப்பேன். ஸோ அதை என்னோடய ஆசை எல்லாமே என் பசங்க மூலயமா தீர்த்துக்கணும்னு ஒரு ஆசை. பார்ப்போம், என் பசங்க கல்யாணத்துக்காவது நம்ம மேக்கப் போட்டு நிற்கிறோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. மித்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ தான் என்னோடய தங்கச்சி. ஸோ கூட பிறக்காத ஒரு தங்கச்சி, ஏன்னா என் சித்தி பொண்ணு. ஸோ பட் நாங்கள் 2 பேரும் அப்படிலாம் இருக்க மாட்டோம், ரொம்ப க்ளோஸாக இருப்போம். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் 2 பேரும் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்த தங்கச்சி கூட இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் டைப்பு. நான் அவளுக்கு உடம்பு சுத்தமாக முடியல. பட் இருந்தாலும் நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக, குழந்தை அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்க. இவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் அக்காக்காக வரணும்னு சொல்லிட்டு ஒரு 7 கேக் வெட்ட கரெக்ட் டைமுக்கு தான் வீட்டுக்கே வந்து ரீச் ஆனாங்க. ஸோ நைட்லாம் ஸ்டே பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா வந்து நைட்டெல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு காலையில் அவங்க கிளம்பிட்டாங்க.